இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது பாசிப்பருப்பு பாயாசம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். This video sponsored by BuyMote, grocery shopping mobile app, fresh everyday shopping, fast and secure app, shopping now BuyMote, download BuyMote. நான் ஃபஸ்ட்டு எடுத்திருக்கேன் சிறுபருப்பு 2 கிளாஸ், அப்புறம் கடலைப்பருப்பு ஒரு அரை கிளாஸ். பார்த்திங்கன்னா தெரியும். ஏன் இந்த கடலைப்பருப்பு சேர்க்குறோன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு கிடைக்கும், க்ரன்ச்சினஸ்ஸாக இருக்கும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான பாயாசம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப குளிர்ச்சியாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் முந்திரி, திராட்சை, பாதாம் 3த்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏலக்காய், தேவையான அளவு ஏலக்காய், அப்புறம் ஒரு கிளாஸ் 1.5 கிளாஸ் வெல்லம். நீங்கள் ஸ்வீட் அதிகமாக சாப்பிட்றவங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாகவும் எடுத்துக்கலாம். வெல்லம் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் தேங்காய் துண்டு துண்டாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். இது நம்ம துருவி எடுத்துக்கலாம் தேங்காவை. இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அந்த கடலைப்பருப்பு, சிறுபருப்பு 2த்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் போட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி 4 கிளாஸ் தண்ணி ஊற்றினேன். இப்போ 4 விசில் வச்சு நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பருப்பு வேக வச்சு எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் தேவையான அளவு, கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு ஒரு பிஞ்ச் கல்லுப்பு இதில் சேர்த்துட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு வச்சிடலாம். நாலு விசில் வந்த பிறகு பார்க்கலாம். பருப்பு வேகிறதுக்குள்ளே நம்ம வெல்லம் கரைச்சி எடுத்துக்கலாம். 1 கப்பு நம்ம வெல்லத்தை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கேஸ் ஆன் பண்ணலாம். நல்லா கரைஞ்சி வரட்டும் வெல்லம். இந்த வெல்லம் கொதிக்கும் போதே ஏலக்காய், நம்ம இடித்து வச்சுருக்க ஏலக்காய் இந்த வெள்ளைப்பாகுலேயே போட்டுடலாம். இந்த வெள்ளைப்பாகு பாகு பதெல்லாம் தேவையில்லை, ஜஸ்ட்டு அது கொஞ்சம் கரைஞ்சி அந்த கட்டி எல்லாம் கரைஞ்சி வந்தால் போதும். நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் ஏதாவது வெள்ளத்தில் ஏதாவது டஸ்ட் இருந்துச்சுன்னா நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்காக தான் இப்போ நம்ம கொதிக்க வச்சுருக்கோம். போதும், கரைஞ்சிடுச்சு, நம்ம ஆஃப் பண்ணிடலாம். விசில் அடங்கிடுச்சு, ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வேக வச்சு பருப்பில் நம்ம வெல்லம் கரைச்சி வச்சுருக்க வெல்லம் வடிகட்டி எடுத்துடலாம். அதில் ஏதாவது டஸ்ட் இருந்தால் எல்லாமே நம்ம வடிகட்டியில் வந்துடும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், கலரே நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. ஒரு பக்கத்துலேயே ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் 1.5 டீஸ்பூன் நெய், 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் நெய், தேவையான அளவு. அதிகமாக நெய் சாப்பிட்றவங்க அதிகமாக கூட ஊற்றிக்கலாம். நெய் போட்டுட்டு அதில் முந்திரி, திராட்சை, பாதாம் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிறத அதில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ரோஸ்ட் ஆனதை இந்த பாயாசத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே கடாயில் நெய் கொஞ்சம் இருக்குது. அந்த நெய்யிலே நம்ம துருவி வச்சுருந்த தேங்காவை போட்டு வதக்கிக்கலாம். நெய் ஊற்றி நெய்யிலே வதக்குங்க, அப்போ தான் அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இந்த பாயாசம் உடம்பு குளிர்ச்சி. இந்த வெயில் காலத்துக்கு இந்த சிறுபருப்பு பாயாசம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு சூடாகவும் சாப்பிட்லாம், ஃப்ரிட்ஜில் வச்சு கூலிங்காகவும் சாப்பிட்லாம். சில்னஸாக சாப்பிட்ணும் வெயிலுக்குன்னு நினைக்கிறவங்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூலிங்காகவும் சாப்பிட்டு பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் வதக்கியாச்சு, அதையும் இந்த பாயாசத்துலேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி, அது கொதிச்சுட்டு தான் இருக்குது பாயாசம்.
மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டா சிறுபருப்பு பாயாசம் ரெடி. பால் ஊற்றி சாப்பிட்றவங்க பாலும் ஊற்றிக்கலாம் ஒரு கிளாஸ். இல்லை நாங்கள் அப்படியே சாப்பிட்றோன்றவங்க அப்படியும் சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும் இது டேஸ்ட்டு. ஒரு கிளாஸ் பால் இதில் சேர்த்துக்கலாம். வேணான்றவங்க பால் மிக்ஸ் பண்ண தேவை கிடையாது. பால் போட்டால் நல்லாயிருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், கொடுக்கும். நாம் ஒரு ரெடியான பாயாசத்தை ஒரு கிளாஸில் சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாயாசத்தில் லைட்டாக நம்ம துருவி வச்சுருந்த பாதாம் போட்டுக்கலாம். பாதாம், திராட்சை. சூப்பரான சிறுபருப்பு பாயாசம் ரெடி.